வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சீலா சாண்ட்விச். இந்த பேசன் வச்சு சீலா வந்து யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுவோம். வெஜிடேரியன் ஆம்லெட்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம சாண்ட்விச் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். 1/2 கப் கடலை மாவை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு கொஞ்சம் திக்கான தோசை மாவு அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம சீலா பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் மாவை வந்து தண்ணியாக வச்சுக்கலாம். நம்ம சாண்ட்விச்சுக்கு பண்ணுறனால கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். தோசைக்கல்லில் சின்ன சின்னதாக மினி சீலாஸாக நம்ம வந்து இதை வந்து விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஊத்தப்பம் பேன் இருந்ததுன்னா அதில் கூட வந்து நீங்கள் சின்ன சின்ன மினி ஊத்தப்பமாக நீங்கள் வந்து இதில் போட்டு குக் பண்ணிக்கலாம். பேனோட அளவை பொறுத்து நீங்கள் வந்து 3 4 வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு குக் ஆனதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு குக் ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்துலேயும் நம்ம வந்து இந்த பேசன் சீலா பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இது நல்லா குக்காக எடுத்து தனியாக வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துட்டு அதில் வந்து கிரீன் சட்னி வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கிரீன் சட்னியோட ரெசிபி ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்டில் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். நல்லா எல்லா பக்கமும் கிரீன் சட்னி வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போது இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த பண்ணி வச்சுருக்கிற சீலாவை வைக்க போகிறோம். நான் 2 வந்து மினியாக இருக்கிறனால 2 வைக்கிறேன். இது மேலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பாக்கி இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்பேஸில் நல்லா குக்கும்பர் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா செரி டொமேட்டோ கூட இதில் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் சேர்த்துக்கிறோம். இப்போது இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இதில் கெச்சப்புக்கு பதிலாக ஸ்வீட் சட்னி, சாட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற ஸ்வீட் சட்னி கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டா உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் க்ரீன் சட்னியே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே வச்சுட்டு இதை வந்து நம்ம தவாவில் போட்டு டோஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் அது மெல்ட் ஆகும்போது இந்த சாண்ட்விட்சை இதுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம். ஒரு சைடு குக் ஆனதுக்கு அப்புறமா ஜென்டிலாக திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கமும் குக் ஆகிடுத்து. அடுப்புலேருந்து எடுத்துட்டு நம்ம இதை கட் பண்ணிக்க போகிறோம். சாண்ட்விச் ரெடி ஆகிடுது. இதை வந்து ட்ரையாங்கிளாவோ ஸ்கொயராவோ உங்களுக்கு எப்படி வேணுமோ விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த சாண்ட்விச் வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். பசங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம், ஆர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து கொடுக்கலாம். இல்லைன்னா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஸ்நாக்குக்கும் வந்து கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்கும்போது அது வந்து சாகியாலாம் ஆகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இந்த சீலாவோட பேட்டரில் நீங்கள் வந்து கிரேட்டட் கேரட்டும் சேர்க்கலாம். அதுவும் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.